வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. செந்திலும் மீனாவும் சமாதானமாகி கதிர் ராஜியை பார்க்கணும்னு வீட்டுக்கு வர்றாங்க. கோமதியும் அரசியும் தான் இருக்காங்க. வாங்க நீ வாங்கண்ணா அப்படின்னு அரசி இன்வைட் பண்ணிட்டு இருக்க. அத்தை அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே உட்காடுறாங்க மீனா. வாமா வா, எப்படி இருக்கன்னு கேக்குறாங்க கோமதி. நல்லா இருக்கேன்னு மீனா சொல்ல, பையனும் தான் கூட வந்திருக்கேன், கூட தான் இருக்கிறேன், கண்டுக்கவே மாட்டேங்கிறியே அப்படின்னு அம்மா கிட்ட உரிமையா கோவிச்சுக்கிறாரு செந்தில். டேய், நீ இந்த வீட்டுல தானே பிறந்த, இந்த வீட்டுல தானே வளர்ந்த, அப்புறம் என்னடா, வாங்க சார் உட்காருங்க சார்னு சொல்லணுமா அப்படின்னு சர்க்காஸ்டிக்கா கேக்குறாங்க கோமதி. தெரியாம கேட்டுட்டேம்மா, மன்னிச்சிரு அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு முகத்தை திருப்பிக்கிறாரு செந்தில். கோமதி ஏதோ கல்யாணத்துக்கு கிளம்பி உட்கார்ந்துருக்க மாதிரி ட்ரெடிஷ்னல் பட்டு சேலை ஒன்று பளபளன்னு கட்டிட்டு இருக்காங்க. சரி ஏமா, டீ காஃபி ஏதாவது குடிக்கிறியான்னு மீனா கிட்ட கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறாரு செந்தில். அப்போ வெளியிருந்து வர்ற கதிர் அண்ணனை பார்த்துட்டு அண்ணே அப்படின்னு பாசமா கூப்பிட்டுட்டு வந்து செந்திலோட முதுகுல கைய வைக்கிறாரு. டேய் கதிர் வாடா, டிராவல்ஸ்ல இருந்து வர்றியான்னு கேட்க, ஆமாண்ணே இன்னைக்கு சரியான வேலைண்ணே, ஆள் இல்லாம கடைசியில நானே டிரைவிங்க்கு போற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கதிர் சொல்ல, உன்னை ஏன்டா ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிற அப்படிங்கிறாரு செந்தில். அதெல்லாம் பரவாயில்லண்ணே அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. கதிரை ஒரு பார்வை பார்க்குற மீனா, சென்னை ட்ரிப் எல்லாம் எப்படி போச்சுன்னு கேக்குறாங்க. சூப்பரா போச்சு அண்ணிங்கிறார் அவரு. சுத்தி முத்தி பார்த்துட்டு ராஜி எங்கன்னு மீனா கேட்க, அண்ணி ராஜி அன்னைக்கு கோச்சிங் கிளாஸ்ல அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களாம், கதவை அடைச்சிட்டு ரூம்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அரசி ரொம்ப சீரியஸா சொல்ல, ஓ சரி சரிங்கிறாங்க மீனா. தெரியுமா மீனா, 1,00,000 ரூபாய் கொடுத்து துரை கிளாஸ்ல சேர்த்து விட்டுருக்காரு அப்படின்னு கோமதி சொல்ல, அட கதிரு அப்படியாங்கிற மாதிரி மீனா பாக்க, ஏண்டா டேய் அப்படியாடாங்கிற மாதிரி செந்திலும் பாக்குறாரு. தெரியும் தெரியும் ராஜி சொன்னாங்கிறாங்க மீனா. 1,00,000 ரூபாடி அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அவங்க கட்டியிருக்கிற புடவையே பல ஆயிரங்கள் வரும், அவ்வளவு வருமாடாங்கிறாரு செந்தில். நல்ல கோச்சிங் சென்டர்னா அம்பட்டு ஆகும்னே அப்படிங்கிறாரு கதிரு. டேய் 1,00,000 ரூபாய்க்கு 1 பவுன் தங்கம் வாங்கலாம்டா அப்படின்னு கோமதி சொல்ல, என்னம்மாங்கிற மாதிரி செந்திலும் கதிரும் அலுப்பா பாக்குறாங்க. தங்க விலை ஏறிடுச்சத, 1 பவுன் இல்ல 3/4 பவுன் வேணா வாங்கலாங்கிறாங்க மீனா. ஆனாலும் 1,00,000 ரூபாய் கோச்சிங் கிளாஸ்க்கு கட்டினா பாத்தியா அப்படின்னு கன்னத்துல கைய கொடுத்துட்டு கப்பலே கவிழ்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க கோமதி. இப்ப என்ன, உன்னையும் எங்கேயாச்சும் கோச்சிங் சென்டர்ல சேர்த்து விடணுமா, இல்ல ரொக்கமா 1,00,000 ரூபாய் கொடுக்கணுமா அப்படின்னு கதிர் கேட்க, ஐய இல்ல இல்ல அதெல்லாம் தேவையில்லை, சும்மா சொன்னேன் அப்படின்னு ஏகத்துக்கு இழுக்கிறாங்க கோமதி. அடுத்து சொல்லுன்ற மாதிரி கதிர் பார்க்க, என்னடா இவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்களேன்னு யோசிக்கிறல்ல, நம்ம பொண்டாட்டிக்கு செய்யறதுக்கு கணக்கு பாக்குறாங்களேன்னு யோசிக்கிறியா, எனக்கு வருத்தம்லாம் இல்லடா, ஆச்சரியமா இருக்குங்கிறாங்க கோமதி. நான் எதையுமே யோசிக்கலமா அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. அண்ணன் எங்கன்னு கேக்குறாரு செந்தில். கடையில இருப்பான்னு கோமதி சொல்ல, மாமா எப்படி இருக்காருங்க அத்தன்றாங்க மீனா. நல்லா இருக்கான், நல்லா இருக்கிறானா இல்ல நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறானான்னு ஒன்னும் தெரியல, எல்லாம் அந்த ஒருத்தியால வந்தது அப்படின்னு கோமதி சொல்ல, மீனாவுக்கு டக்குன்னு முகம் மாறி போயிடுது. செந்திலும் மீனாவை பார்க்க, அத்தை மயிலக்கா அப்படின்னு லைட்டா ஆரம்பிக்கிறாங்க மீனா. ஏய், அவ பேரை மட்டும் திரும்ப எடுக்காத, என்னைக்கு அவ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கே இந்த வீடு நாசமா போச்சு அப்படின்னு கோமதி கோவமா சொல்ல, மீனா ஐயோ இவரே தான் சொல்லாம இருக்கணுமேனு செந்தில பாக்குறாங்க. செந்திலும் மீனா ஒரு பார்வை பார்த்துட்டு அம்மா பக்கம் திரும்புறாரு. என் பையன் வாழ்க்கையும் நரகமா போச்சு அப்படின்னு கோமதி சொல்ல, மீனா மறுபடியும் செந்தில பார்க்க, செந்தில் மீனாவை பார்க்க, இதோ பாரு திரும்பவும் அவ பேரை எடுத்த கொன்னே போட்டுருவேன் பாத்துக்க. ஆமா, எத்தனை தடவை சொன்னாலும் அவ பேரை எடுக்காம இருக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு கோமதி சலிச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. செந்திலுக்கும் கோவம் வந்துருது. இப்ப எதுக்கு அவங்கள பத்தி பேசுற, கிளம்பும் போது நம்ம என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னு செந்தில் கேட்க, தப்புதாங்க, தெரியாம பேசிட்டேன், பேசி இருக்க கூடாதுதான் அப்படிங்கிற மீனா, நான் போய் ராஜியை பார்த்துட்டு வரேன்னு எழுந்திருக்கிறாங்க. அண்ணி 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 படிக்கிற பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு கதிர் சொல்ல, அட என்னடா இவங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனாவும் செந்திலும். 24 மணி நேரமும் படிப்பு படிப்பு படிப்புன்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்பப்ப கொஞ்சம் டிஸ்டர்ப் எல்லாம் ஆகலாம், நான் போய் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு மீனா எழுந்து ராஜியோட ரூமுக்கு போக, அண்ணே என்னென்ன இது அப்படின்னு ஓவரா கவலைப்படுறாரு கதிர். டேய் உட்கார்டா அப்படின்னு செந்தில் மிரட்ட, அப்படின்னு போய் கதிர் உட்கார. என்ன அண்ணி உன் பேச்ச கண்டுக்கலையா அப்படின்னு சிரிக்கிறாங்க அரசி. ராஜி பெட்ல உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்க. மீனா கதவை திறந்துட்டு உள்ளர வர்றாங்க. ராஜி எதையுமே கண்டுக்காம படு சின்சியரா வேலை பாக்குறாங்க.
அப்படின்னு நிமிஷக்கணக்கா நின்று பார்த்துட்டு இருக்க மீனா என்ன இவ கண்டுக்க கூட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்துல வந்து பார்க்க அவங்க காதுல ஹெட்ஃபோனை போட்டுட்டு படு சீரியஸா எழுதிட்டு இருக்காங்க. அப்படின்னு தலையை அசைச்சு அசைச்சு பாக்குறாங்க மீனா. மீனா இந்த பக்கம் அந்த பக்கம் தலையை திருப்பி பாக்குறாங்க. அப்பவும் ராஜி எழுதிக்கிட்டே இருக்க இன்னும் கொஞ்சம் குனிஞ்சு பார்க்க காதுல இருக்க ஹெட்ஃபோன் தெரியுது. ஓ மேடம் பாட்டு கேட்டுக்கிட்டே எழுதுறாங்களோ? எழுதட்டும் அப்படிங்கிற மீனா நைஸா அவங்க முடிய ஒதுக்கி விட்டு காதுக்கு பின்னாடி கிச்சு கிச்சு மூட்டுறாங்க. ராஜி திரும்பி கூட பார்க்காம கொஞ்சம் வெக்கத்தோட ஏய் கதிர் சும்மா இருங்கிறாங்க. மீனாவுக்கு திடுக்குன்னு இருக்கு. என்னது கதிரா அப்படிங்கிறவங்க மறுபடியும் லைட்டா காது மேல வரல வச்சு லைட்டா இழுக்கிறாங்க. எழுதிட்டு இருக்க ராஜி கதிர் சும்மா இருன்னு சொல்றேன்ல அப்படின்னு வெக்கத்தோட எழுதிட்டே இருக்காங்க. மீனா ரொம்ப யோசிக்கிறாங்க. என்ன இது காதை தொட்டா கதிருங்கிறா, கிச்சு கிச்சு மூட்டினா கதிருங்கிறா, டன் டன்னா வெக்கப்பட்டு இருக்கிறா அப்படின்னு யோசிக்கிற மீனா கழுத்துல கிச்சு கிச்சு மூட்டுறாங்க. ராஜி கொஞ்சம் நெளிஞ்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணாத, அப்புறம் என்னால அசைன்மெண்ட்டே எழுத முடியாது அப்படின்னு ராஜி சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க மீனா. அடுத்து மீனா தோல்ல கைய வைக்க அந்த டிஃபரன்ஸ் கூட தெரியாம எப்பவுமே கதிர் நினைப்புலயே இருக்கிற ராஜி சென்னைக்கு போனாலும் போனோம் இப்படியா மாறுவ அப்படின்னு கேட்டுக்கிட்டே வெக்கத்தோட கைய பிடிக்க ஓஹோஹோ அப்படின்னு மீனா திகச்சு போய் பார்த்துட்டு இருக்க மீனாவோட கைய பிடிக்கிற ராஜி அப்பதான் டிஃபரன்ஸ் தெரிஞ்சு திரும்பி பார்க்க அங்க மீனா நிக்கிறாங்க. உடனே நோட்டை வச்சுட்டு ஐயோ அக்கா அக்கா அப்படின்னு பதறி அடிச்சு எழுந்து நிக்கிறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி மீனா பார்க்க நீங்க எப்பக்கா வந்தீங்கிறாங்க ராஜி. டே கதிர் விடுடா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க ராஜிக்கு பயங்கர வெக்கமும் கூச்சமா இருக்கு. கையெடுத்து முகத்தை மூடிக்கிறாங்க. அப்படின்னு மீனா கிண்டல் பண்ணிட்டு இருக்க அவங்களால நிமிந்தே பார்க்க முடியல. முகத்துல இருந்து கையெடுக்காம அப்படியே டொப்புன்னு கட்டில உட்கார்ந்துக்கிறாங்க. மீனாவும் பெருமூச்சு விட்டுட்டு பக்கத்துல உட்கார்றவங்க மேடம் கண்ணை தேரங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்காங்கிறாங்க ராஜி. அட தோறங்க அப்படின்னு ஒரு கையை பிடிச்சி இழுத்து விட அக்கா அப்படின்னு ராஜி மறுபடியும் முகத்தை மூடிக்கிறாங்க. தோறங்க சும்மா நான் தானே அப்படின்னு மீனா கையை இழுத்து விட ராஜி ரொம்பவும் தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. என்னங்க மேடம் என்ன நடக்குது அப்படின்னு மீனா கேட்க எதுவும் நடக்கலையேங்கிறாங்க ராஜி. அப்படியே உருகுறீங்களே அப்படின்னு மீனா கேட்க செம்ம வெக்கத்துல முகமெல்லாம் செவந்து போய் ஒன்னும் இல்லக்கா அப்படின்னு ராஜி சொல்ல சென்னையில என்ன நடந்துச்சுங்கிறாங்க மீனா. ஒன்னும் இல்லைங்கிறாங்க ராஜி. இல்ல ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு மீனா சொல்ல அப்படியே கொஞ்சம் பயமும் வெக்கமா ஓரக்கண்ணால பாக்குறாங்க ராஜி. கோச்சிங் கிளாஸ்க்கு முன்னாடி அட்டன் பண்ண வேண்டிய கிளாஸ் அட்டன் பண்ணேன் அவ்வளவுதான் அப்படின்னு ராஜி எங்கேயோ பாத்துக்கிட்டு தயங்கிட்டே சொல்றாங்க. கிளாஸ் எல்லாம் தூக்கி ஒரு ஓரத்துல வச்சிடலாம், அதிரு சுத்தி வராதன்னெல்லாம் ஏதோ சொன்னியே அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு மீனா கேட்க அக்கா விடுங்கக்கா என்னக்கா இப்படிலாம் கேக்குறீங்கன்ற மாதிரி ராஜி செவந்த முகத்தோட அப்படியே ஓரமா நைஸா பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல வேற பக்கம் முகத்தை திருப்பிட்டு விடுங்கக்கா எனக்கு ஷையா இருக்குங்கிறாங்க. இத பார்த்து நான் தான் ஷை ஆகணும், நமக்குள்ள என்ன ஷை சொல்லுங்கிறாங்க மீனா. அது அப்படின்னு ராஜி மெதுவா திரும்ப சொல்லு அப்படின்னு ஆர்வமா பாக்குறாங்க. அது வந்துக்கான ராஜி சொல்ல எது என்ன சொல்லுங்கிறாங்க மீனா. இங்க வாங்கலன்னு ராஜி கூப்பிட ஏண்டி ஏற்கனவே கதவை லாக் பண்ணிட்டேன், இந்த ரூம்ல நம்ம 2 பேரும் தான் இருக்கோம், அப்புறம் என்னடி ரகசியன்ற மாதிரி பாக்குற மீனா என்னன்னு கேக்குறாங்க. காதை கொடுங்களேன் அப்படின்னு ராஜி சொல்ல காதா இந்தா வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி பக்கமா வர்றாங்க மீனா. ராஜி மீனா காதுல சொல்ல ஆரம்பிக்க அவங்க ரியாக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அப்படின்னு வாயில கைய வச்சுக்கிறாங்க. அப்படியே அதிர்ச்சியோட மெதுவா ராஜியை பார்க்க அவங்க பயங்கர வெக்கத்தோட தலை குனிஞ்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடி சொல்றேன்னு மீனா கேட்க ஆமாக்கா அப்படின்னு வெக்கமும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க ராஜி. ஆச்சரியமா பாக்குற மீனா ஏய் நீ IPS ஆகிறதுக்காக சென்னை போனியா இல்ல அம்மா ஆகிறதுக்காக சென்னை போனியா அப்படின்னு கேட்க அக்கா இப்படிலாம் பேசாதீங்கக்கா எனக்கு கூச்சமா இருக்கு அப்படின்னு பயங்கரமா நெளிறாங்க ராஜி. ஆனாலும் சரியான ஆளுங்க தான் 2 பேரும். இங்க வீடே பத்தி எரிஞ்சிட்டு இருந்திருக்கு, நீங்க சென்னையில போய் ஹனிமூன் கொண்டாடிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க மீனா. நடக்கட்டும் அப்படிங்கிற மீனா சென்னையில வேற என்னெல்லாம் நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. ராஜி அப்படியே திக்குன்னு பார்க்க எனக்கு எல்லாமே சொல்லணும், விலாவாரியா சொல்லணும், அந்த விஷயம் அது மட்டும் வேண்டாம், மத்த எல்லாத்தையும் சொல்லுங்கிறாங்க மீனா. கதிர் உன்னை எப்படி பாத்துக்கிட்டாரு அப்படின்னு மீனா கேட்க இப்ப நீங்க தான் கதிர்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு ராஜி சொல்ல சரின்னு தலையாட்டுறாங்க மீனா. உங்க கையை நீட்டுங்க அப்படின்னு ராஜி சொல்ல எதுக்குன்னு மீனா பார்க்க அட நீட்டுங்க அப்படின்னு மறுபடியும் ராஜி சொல்றாங்க. மீனா கைய நீட்டுறாங்க. கைய பார்த்துட்டு ஒரு நிமிஷங்கிற ராஜி இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறாங்க. என்ன தேடுறேன்னு மீனா கேட்க
அப்படிங்கிற ராஜி அவங்க கையில இருக்க மோதிரத்தை கழட்டுறாங்க. இது நான் அப்படின்னு அந்த மோதிரத்தை மீனாவோட நீட்டின கையில வச்சுட்டு அந்த கையை கொடுங்கன்றாங்க. என்ன மேஜிக் பண்ண போறாளா? கையில மோதிரத்தை வைக்கிறா, மூடுங்கிறா, அந்த கையை எடுக்கிறா அப்படின்னு மீனா பாத்துட்டு இருக்க. அந்த கையை எடுத்து இந்த கை மேல வச்சு மூடி இப்படி பாத்துக்கிட்டாரு அப்படின்னு ராஜி சொல்ல மீனாவோட கண்கள் அப்படியே ஆச்சரியத்துல விரியுது. ஒத்த வார்த்தையில எல்லாமே புரிஞ்சு போயிட மீனா ரொம்ப சந்தோஷமா செல்லமா ராஜியோட கன்னத்துல தட்டி கொடுக்குறாங்க. கோமதி வடசட்டியில எதையோ கிண்டிட்டு இருக்க. ராஜியும் மீனாவும் வர்றாங்க. என்ன சென்னை கதையெல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா? அக்காவும் தங்கச்சியும் அப்படின்னு கோமதி கேட்க ம் ம் பேசிட்டோம் அப்படின்னு கிண்டலா சொல்லிட்டு ராஜியோட தோல்ல ஒரு இடி இடிக்கிறாங்க மீனா. ஏய் உனக்கு ஒண்ணு தெரியுமாடி? எனக்கு புடவை வாங்கிட்டு வந்தாங்க 2 பேரும் அப்படிங்கிற கோமதி. உனக்கு என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு கிளிப்பு, வளையல், கம்மல் அப்படின்னு நிறைய வாங்கி கொடுத்தாங்கிறாங்க மீனா. அவ்வளவுதான் கோமதிக்கு பொறாமையாயிடுது. ஓஹோ உனக்கும் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு கோமதி நொடிக்க. நம்ம மகனும் மருமகளும் நமக்கு மட்டும்தான் வாங்கி கொடுக்கணும், இவளுக்கு ஏன் வாங்கி கொடுக்குறாங்கன்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு மீனா கேட்டு விட்டுடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கல. என் புருஷன் என்கிட்ட பேசணுங்கிறத தவிர நான் எதையும் யோசிக்கலன்னு எங்க சுத்தியும் அங்கேயே வந்து நின்னுடுறாங்க கோமதி. இன்னுமா நீங்க அதை விடல அப்படின்னு மீனா கேட்க எப்படி விட முடியும்? அவர் என்ன தொட்டு தோலை கட்டின புருஷன் இல்ல அப்படிங்கிறாங்க கோமதி. மயிலேன்னா இறகு போடாதத்த இந்த அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. சரக்குன்னு கத்தி எடுத்து நீட்டுறாங்க கோமதி. இந்தடி உனக்கு எத்தனை தடவை சொல்றது அவ பேரை எடுக்காதன்னு அப்படின்னு கோமதி மிரட்ட. அந்த மயில் இல்ல, பறவை மயிலுன்னு பறந்து காட்டுறாங்க மீனா. சரி வேண்டாம், நான் வேற ஏதாவது பறவை பேர் சொல்றேன் அப்படின்னு கையில கத்தியோட முறைச்சிட்டு இருக்க கோமதியை பார்த்து பயந்து மாத்திடுறாங்க மீனா. வேற எதை சொல்லலாம்? சட்டுன்னு எதுவும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கிற மீனா. நீங்க மாமாவை கொஞ்சம் விட்டு பிடிங்க, கண்டுக்காதீங்க, அவரே தானா வழிக்கு வருவாருங்கிறாங்க மீனா. அததான்க்கா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ராஜி சொல்ல. அப்படின்னு பாக்குறாங்க மீனா. மனசு கேட்கலடி அப்படின்னு கோமதி சொல்ல. அப்படியா? அப்ப போய் பேசுங்க மாமா கிட்ட, கட் அண்ட் ரைட்டா பேசுங்க. நான் கல்யாணம் பண்ணி வச்ச 2 பேருமே சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்ப சென்னைக்கு போய் ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் கூட கொண்டாடிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு மீனா ஒரு ஃப்ளோல அடிச்சு விட. கோமதி என்னடி சொல்றான்ற மாதிரி திடுக்குன்னு பாக்க. ஐயோ அக்கா அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க ராஜி. ஆனா யார் ரியாக்ஷனையும் பார்க்காம அப்புறமா அப்படின்னு மீனா ஏதோ சொல்ல வர. அக்கா அப்படின்னு அவங்க காலை மிதிக்கிறாங்க ராஜி. கோமதிக்கு ஒன்னும் சரியா புரியல. என்ன சொன்ன இப்ப நீ அப்படின்னு கேட்க. ஷோ அக்கா எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டீங்களேக்கா, மானத்தை வாங்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ராஜி முகத்தை மூடிக்கிறாங்க. ஐயோ எல்லாத்தையும் உளறிட்டனா அத்தை, அது வந்து அப்படின்னு மீனா உளறிக்கிட்டு இருக்க. ஏய் அவ என்னடி சொன்னா அப்படின்னு கோமதி கேட்க. அத்தை தயவு செஞ்சு இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க ப்ளீஸ் அத்தை அப்படின்னு பயங்கர கூச்சத்தோட மீனாவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க ராஜி. இதெல்லாம் பாக்குற கோமதிக்கு சொல்லாமையே புரிஞ்சிருது. ஓ இதெல்லாம் இப்பதான் நடந்ததா? இத்தனை நாளா 2 பேரும் என்னடி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கோமதி கேட்க. கிடைச்சதுரா சான்ஸ் நினைக்கிற மீனா. இது நல்ல கேள்வி, இதுக்கு பதில் சொல்லு ராஜி அப்படின்னு முன்னாடி இழுத்து விட்டுடுறாங்க. சொல்லுன்னு சொல்ல ராஜி கூச்சத்தோட வேற பக்கம் திரும்பிக்கிறாங்க. என்ன பிள்ளைங்களோட நீங்க 2 பேரும் அப்படின்னு கோமதி சிரிக்க. ஐயோ போதும், இந்த டாபிக்கை தயவு செஞ்சு விட்டுறலாமா அப்படின்றாங்க ராஜி. பேசாம ஒண்ணு பண்ணுங்க, நீ ஒரு புள்ளன்னு ஆளுக்கு ஒரு புள்ளைய பத்தி என்கிட்ட கொடுத்துருங்க, நானும் மாமாவும் ஜாலியா உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கோமதி சொல்ல ராஜி கூச்சத்தோட சிரிக்கிறாங்க. ஓஹோ நீங்களும் மாமாவும் ராசி ஆகிறதுக்கு நாங்க தான் குழந்தை பெற்று கொடுக்கணும்ல அப்படின்னு மீனா கேட்க. ஏய் எப்படியும் காலகாலத்துல நடக்க வேண்டிய விஷயம் தானேடி இது, சீக்கிரம் வீட்டுல குழந்தைங்க குரல் கேட்கணும் அப்படின்னு கத்திய காட்டி மிரட்டுற மாதிரி கோமதி சொல்ல. இப்ப மீனாவுக்குமே வெக்க வந்துருது. 2 பேரும் கூச்சத்துல கொந்தளிச்சிட்டு இருக்க. அப்பவாவது இந்த வீடு சந்தோஷத்துக்கு மாறட்டும் அப்படின்றாங்க கோமதி. செந்திலும் மீனாவும் வீட்டுக்கு திரும்பி நடந்து வந்துட்டு இருக்காங்க. நல்லவேளை அங்கேயே சாப்பிட்டோன்னு செந்தில் சொல்ல. இல்லைனா வீட்டுக்கு வந்து ஏன் சாப்பாட்டை சாப்பிட்டுருக்கணும்ல அப்படிங்கிறாங்க மீனா. உன் சாப்பாடு நல்லாத்தான் இருக்கும், ஆனா அம்மா சமைக்கிற மாதிரி வெரைட்டியா இருக்காதுங்கிறாரு செந்தில். அப்படின்னு மீனா பார்த்துட்டு இருக்க. அதுதான் பிரச்சனைங்கிறாரு. போடி போ, நாளையில இருந்து உனக்கு காஃபி கூட கிடைக்க போறது இல்ல அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்க. ரோட்ல ஒரு கப்பல பாக்குறாங்க மீனா. அதுல அந்த பொண்ணு பிரெக்னெண்டா வயித்துல கைய வச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. கூட அவளோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஆதரவா வந்துட்டு இருக்க. மீனா அவங்களையே வச்சக்கன்னு வாங்காம பாத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு மீட்டிங் இருக்கு, சீக்கிரமா வேற போகணும் அப்படின்னு செந்தில் புலம்பிக்கிட்டே நடக்க மீனா வரலன்னு பாக்குறாரு. மீனா திரும்பி நின்று அவங்களையே பாத்துட்டு இருக்காங்க. இவங்க மீனாவை பாத்துட்டு இருக்காரு. ஏன் அங்கேயே நின்றுட்டு இருக்கான்னு பாக்குற செந்தில். ஏய் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு அவ்வளவு தூரம் போயிட்டேன், நீ என்னடான்னா அவங்களையே பாத்துட்டு இருக்கிற அப்படின்னு செந்தில் கேட்க. மீனா கொஞ்சம் கூச்சமும் தயக்கமா பாக்குறாங்க. அந்த பொண்ணு மாசமா இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல. சரி அதுக்கு என்ன இப்பங்கிறாரு செந்தில். இல்ல இன்னைக்கு அத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு மீனா கேட்க.
என்ன சொன்னாங்கன்னு கேக்குறாரு செந்தில். என் பிள்ளைய நல்லா பாத்துக்கன்னு சொன்னாங்களா அப்படின்னு சுயநலமா கேட்க மீனா ஒரு முறைக்கிறாங்க. நீங்க தான் எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தியே யோசிக்கிறீங்கன்னா மத்தவங்களும் அப்படியே நினைப்பாங்கன்னு நினைச்சிட்டீங்களோ அப்படின்னு மீனா குத்தி காமிக்க, சரி சரி அம்மா என்ன சொன்னாங்க சொல்லுங்கிறாரு செந்தில். ரொம்ப தயங்குற மீனா கொஞ்சம் கூச்சத்தோட, நாங்க சீக்கிரமே குழந்தை பெத்துக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு வெக்கத்தோட நிக்க அதிர்ந்து போய் பாக்குறாரு செந்தில். என்னடி சொல்ற, இது எப்ப சொன்னாங்க, நீ என்ன சொன்னேன்னு கேக்குறாரு. நான் எதுவும் சொல்லலன்னு மீனா சொல்ல, அப்புறம் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா அத்தை சொன்னதுமே கரெக்ட் தானேங்கிறாங்க மீனா. ஐயோ இவ என்ன இப்படிலாம் யோசிக்கிறா அப்படின்னு நினைக்கிற செந்தில், என்ன கரெக்ட் ஆளை பாரு அப்படின்னு நடக்கிறாரு. மீனாவும் நடந்துகிட்டே, இல்ல நம்ம 2 பேருக்குமே வேலை செட் ஆயிடுச்சு, அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் இல்லைங்கிறாங்க. வேலை மட்டும்தான் செட் ஆயிருக்குது, இனிமே தான் வீடு வாங்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு வண்டி வாங்கணும், அதுக்கும் முன்னாடி அப்படின்னு செந்தில் அடுக்க ஆரம்பிக்க, இருங்க இப்ப என்ன நமக்கு குழந்தை வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு மீனா கேட்க, குழந்தை வேணான்லாம் சொல்லல, இப்ப வேண்டான்னு தான் சொல்றேங்கிறாரு செந்தில். மீனாவோட முகம் சுண்டி போயிட, இப்ப என்னாச்சு புரிஞ்சுக்க மாட்டியா மீனா அப்படின்னு கேட்க சங்கடத்தோட நடக்கிறாங்க மீனா. ஏன் முகம் வாடிடுச்சுன்னு அவரு கேட்க, இல்ல ஒரு பேச்சுக்காவது குழந்தை பெத்துக்கலாம் மீனா அப்படின்னு சொல்லுவீங்களோன்னு நினைச்சுங்கிறாங்க மீனா. சொல்லவே மாட்டேனே, சொல்லவே மாட்டேன், இப்பவே என்னை எப்படியெல்லாம் ஓட விட்டுட்டு இருக்கிற நீ, மாவு வாங்கிட்டு வா, பாலை வாங்கிட்டு வா, காய்கறி வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு துரத்திக்கிட்டே இருக்கிற, குழந்தை மட்டும் பிறந்துச்சுன்னு வச்சுக்கோயேன் அம்பட்டுதான், ஒரு 5 நிமிஷம் கூட என்ன உட்காரவே விட மாட்டேன், பிள்ளைக்கு மருந்து வாங்கிட்டு வா, பிள்ளைக்கு டைப்பர் வாங்கிட்டு வா, கழுவி விடு, சாப்பாடு ஊட்டி விடு, தூங்க வைன்னு டார்ச்சர் பண்ணுவ அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏங்க அதெல்லாம் டார்ச்சரா உங்களுக்கு, எல்லா அப்பா அம்மாவும் குழந்தைங்களுக்கு பண்றது தானே அப்படின்னு மீனா கேட்க, பண்றதுதான் மீனா, ஆனா நீ இருக்க பாத்தியா எக்ஸ்ட்ராவா பண்ணுவ. இப்ப பாரு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கோம், குழந்தை வந்துருச்சுன்னு வையேன், அதையும் தூக்கிக்கிட்டு ஜிங்குன்னு நடக்கணும், நமக்குன்னு ஒரு வண்டி இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், அதை பத்தின கவலையே இல்ல, எல்லாத்தையுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் மீனா, எது முதல்ல எது ரெண்டாவதுன்னு எல்லாமே பக்காவா பிளான் பண்ணணும் அப்படின்னு செந்தில் சொல்ல, பண்ணலாம் அப்படின்னு கடுப்பா சொல்லிட்டு மீனா நடக்க, அம்மா குழந்தை பெத்துக்கங்கன்னு சொன்னாங்களா, இவ அதை அப்படியே கொண்டு வந்து நம்ம கிட்ட கேட்கிறா பாரு ஒரு கேள்வி அப்படிங்கிறாரு முட்டாள் ஆபீசர் செந்தில். உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்டப்பா கேட்பாங்க, உனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா அப்படின்னு செந்தில் கேட்க, என்னதுங்கிற மாதிரி மீனா பாக்குறாங்க. கல்யாணம் ஆன புதுசுல அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நாம குழந்தையே பெத்துக்க கூடாதுன்னு அப்பா சொன்னாரு, ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு. ஞாபகம் இருக்கேங்கிறாங்க மீனா. அப்படியெல்லாம் சொன்ன அப்பா நம்ம கிட்ட வந்து கெஞ்சணும், பிள்ளை பெத்து கொடுன்னு, அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேரனையோ இல்ல பேத்தியவோ பெத்து அவர் கையில கொடுத்துடலாம், என்ன ஓகேவான்னு செந்தில் கேட்க, மீனா காரி துப்புறாங்களோ இல்லையோ கூட யாராவது வந்திருந்தா கண்டிப்பா துப்பி இருப்பாங்க, இவருக்காக குழந்தை பெத்துக்க மாட்டார் போல இருக்கு, அப்பாவுக்காக தான் பெத்துக்குவார் போல, விட செந்தில் நீங்க பிள்ளையதான் பெத்துக்க முடியும், அது பேரன் பேத்தின்னு சொல்றதுக்கெல்லாம் பாண்டியனும் கோமதியும் வேணும், என்ன ஜென்மம்டா நீ எல்லாங்கிற மாதிரி மீனா பார்க்க ரொம்ப பெருமையா சிரிச்சிட்டு இருக்காரு. மயில அவங்க வீட்டு பெட்ல உட்கார்ந்துருக்காங்க, எங்க பேசணும்னு தான் நினைப்பேன், ஆனா நேரமே கிடைக்கிறது இல்லைங்கிறாங்க மயிலு. கூட படிச்ச ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்கு உனக்கு நேரம் கிடைக்கலையாமா அப்படின்னு ஆப்போசிட்ல போன்ல அவங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்க. நம்பிட்டேன், சரி இப்ப எனக்கு எதுக்கு போன் பண்ணேன்னு கேக்குறாங்க இந்த ஃப்ரெண்டு. அதை சொல்லுன்னு அவங்க கேட்க, இல்ல நீ ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருந்தல்ல அப்படின்னு மயிலு கேட்க, அப்படிங்கிறாங்க அவங்க. இப்பவும் அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு மயிலு கேட்க, ஆமாங்கிறாங்க அந்த பொண்ணு. எனக்கு அங்க ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு மயில இப்பதான் வாழ்க்கையில முறையா ரைட் டைரக்ஷன்ல எடுத்து கால வைக்கிறாங்க. அட போ மயிலு, இருக்கிற ஆளுங்களையே வேலை இல்லைன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க, என்னைய எப்ப அனுப்புவாங்கன்னு எனக்கே தெரியல, இதுல உனக்கு வேற வேலை கேட்கணுமா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்ல, உனக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்றியான்னு மயிலு தயங்கிட்டே கேக்குறாங்க. சொல்றேங்கிறாங்க ஃப்ரெண்டு. கவிதா நம்ம கூட படிச்சால சுபா, அவ நம்பர் இருக்கா, இருந்தா எனக்கு கொஞ்சம் அனுப்பி வைக்கிறியா அப்படின்னு மயிலு கேட்க, அனுப்பி வைக்கிறேன் மயிலுங்கிறாங்க அந்த ஃப்ரெண்டு. நான் வச்சிடுறேன்னு அந்த ஃப்ரெண்டு கவிதா சொல்ல, அப்படின்னு தலையாடுறாங்க மயிலு. தண்ணி எடுத்து குடிக்கலான்னு பின்னாடி இருக்க வாட்டர் பாட்டில் எடுக்கிறாங்க, திறந்து பார்த்தா உள்ளார தண்ணி இல்ல. எப்படிப்பா பாட்டில் எடுக்கிறப்பவே அதுல தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும், இதெல்லாம் கூட யோசிக்க மாட்டீங்களா டைரக்டர் சார். மயிலு தண்ணி எடுக்கிறதுக்காக ரூமை விட்டு வெளியே வர, அங்க ஒரு தூணுக்கு முட்டு கொடுத்து மாணிக்கம் உட்கார்ந்துருக்காரு, இன்னும் கொஞ்சம் தள்ளி சுடர் உட்கார்ந்துருக்க, கிச்சன் பக்கம் இருந்து வேகமா வர்றாங்க பாக்கியம். அம்மாவை பார்த்தோன்னே டப்புன்னு அப்படியே நின்னுடுறாங்க மயிலு. என்னடா 8 மணி ஆச்சே இன்னும் கொட்டிக்க வரலையேன்னு பார்த்தேன், டான்னு வந்துட்டியா அப்படின்னு மயில கேவலமா ஒரு பார்வை பார்த்துட்டு கேக்குறாங்க பாக்கியம். அவங்க அப்பா எப்பவும் போல, என்ன பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி பரிதாபமா பாக்கியத்தையும் மயிலையும் மாறி மாறி பாக்குறாரு. சுடரும் சங்கடத்தோட அக்காவை நிமிந்து பாக்குறாங்க. மா அப்படின்னு சுடர் கூப்பிட,
என்னடி சும்மா அம்மா லொம்மானுகிட்டு வாய மூடிக்கிட்டு படி அப்படிங்கிறாங்க பாக்கியம். சாப்பாட்டுக்கெல்லாம் வரல, தண்ணி எடுக்கதான் வந்தேங்கிறாங்க மயிலு. சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போக, யோ 3வது தெருவுல விஜயா இருக்கால அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அவரு புரியாம பாக்கியத்தை முகத்தையே பார்த்துட்டு இருக்காரு. அதான் யா உன் கூட சுத்தின கந்தசாமி அவன் பொண்ணு அப்படின்னு பாக்கியம் சொல்ல, ஆமாங்கிறாரு அவரு. அவ அம்மாவை நான் அன்னைக்கு கடத்தெருவுல பார்த்தேன். ஏதோ அந்த விஜயா வீட்டுல புகுந்த வீட்டுல சண்டையா, சின்ன சண்டை தானா அப்படின்னு வேணும்னே குரலை ஏத்துற பாக்கியம் அந்த விஜயா மாமியார்காரிய ஏதோ 2 வார்த்தை எதிர்த்து பேசிட்டாலாம். உடனே அதை பெருசாக்கி பஞ்சாயத்தை கூட்டி சொத்தெல்லாம் பிரிச்சு புருஷனை கூட்டிக்கிட்டு தனி குடித்தனம் போயிட்டாலாம் அப்படின்னு பாக்கியம் மயில போன சைடையே பார்த்துக்கிட்டு சொல்ல, ஐயோ பாக்கியம் அப்படின்ற மாதிரி மாணிக்கமும், ஐயோ அம்மா எல்லாம் திருந்தவே மாட்டியாமாங்கிற மாதிரி சுடரும் பாக்குறாங்க. மயில தண்ணி எடுத்துக்கிட்டு வர, அவ சாமர்த்தியத்தை பாத்தியா ஐயா, அதுவும் பொண்ணு தா இங்க நிக்குது, இதுவும் பொண்ணு அப்படின்னு நெருப்பள்ளி கொட்டிட்டு இருக்காங்க பாக்கியம். எதுக்கு இவங்க கிட்ட நின்று வாங்கி கட்டிக்கணும்னு மயில நேரா ரூம்குள்ள போயிடுறாங்க. போற மயில பாவமா பாக்குறாரு அவங்க அப்பா. மயில பாட்டில ஒருமா வச்சுட்டு உட்கார, அந்த அம்மா தாம் பொண்ணை பத்தி பெருமையா பேசிட்டு இவ கதைய கேட்டா என்னத்தன்னு சொல்றது. பிறந்த வீட்டுக்கு பாரமா வந்து உட்கார்ந்துகிட்டானா சொல்ல முடியும். வீட்டுல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். எந்த நேரத்துல இவளை பெத்தோம்னே தெரியல அப்படின்னு பாக்கியம் பேசிக்கிட்டே போக, பாக்கியம் அப்படின்னு வெளியே வராத குரல்ல கூப்பிடுறாரு மாணிக்கம். அதுவும் நிம்மதியா இல்ல, பெத்தவங்களையும் நிம்மதியா இருக்க விடல அப்படிங்கிற பாக்கியம், ஏய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வா வந்து சாப்பிடு அப்படின்னு தட்டை எடுத்து லொட்டு லொட்டுன்னு கீழே வைக்கிறாங்க. தவிப்போட பாத்துட்டு இருக்க மயிலு மொபைல் எடுக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு அந்த மொபைல் மட்டும்தான். ஹலோ சுபா, என்னை ஞாபகம் இருக்கா? நான் தான் தங்கமயிலு, உன் கூட 10வது வரைக்கும் படிச்சேனே. கவிதா கிட்ட தான் நம்பர் வாங்கினேன். நீ நல்லா இருக்கியா? சுபா, இப்போ நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன். +2 தான் முடிச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் படிக்கல. எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்றியா? கொஞ்சம் அவசரம், தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுறாங்க மயிலு. ராஜி அசைன்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு பேக்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. கதிர் ரூம்குள்ள வர நிமிந்து பார்த்துட்டு, ஏய் உட்காருங்கிறாங்க. பேக் ஓரமா வச்சுட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து மடியில வச்சுட்டு, நாளைக்கு கிளாஸ்க்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகட்டுமா, நல்லா இருக்குமான்னு கேக்குறாங்க. போட்டுக்கிட்டு போ, உனக்கு நல்லா இருக்குமேங்கிறாரு கதிர். அப்படிங்கிற ராஜி, நான் சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்ல, கிளாஸ்க்கு போக போறதுனால தானே அப்படின்னு கேட்குறாரு கதிர். அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு ராஜி சொல்ல, அப்புறம் வேற என்னங்கிற மாதிரி பாக்குறாரு கதிர். ஆனா ஏன் ஆம்பிஷனை ஓ ஆம்பிஷனா நினைக்கிறல்ல, யாருமே பண்ணாத அளவுக்கு சப்போர்ட் பண்றல்ல, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறாங்க ராஜி. ஆனா நான் தான் உனக்கு எதுவுமே பண்ணதில்லைன்றாங்க ராஜி. யார் சொன்னாங்க நீ எதுவுமே பண்ணதில்லைன்னு? நான் பைக்ல போகணும்ட்டு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு காம்படிஷன்ல கலந்துக்கிட்ட. சரி அத கூட விடு, நான் டிராவல்ஸ் வைக்க பணம் வேணும்னு தானே நீ எல்லார் கூடயும் சண்டை போட்டுட்டு சென்னைக்கு காம்படிஷனுக்கு போன அப்படிங்கிறாரு கதிர். நான் பண்ணினதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீ தான் எனக்கு நிறைய பண்ணிருக்க அப்படின்னு ராஜி சொல்ல, இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தா பொழுது விடிஞ்சிடும் அப்படின்னு கதிர் சொல்ல, நீ எனக்காக செஞ்சதுக்கெல்லாம் நான் பதிலுக்கு பெருசா உனக்கு ஏதாவது செய்வேன் அப்படிங்கிறாங்க ராஜி. நீ பெருசாலாம் ஒன்னும் செய்ய வேண்டாம், நீ ஐபிஎஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன மறக்காமல் இருந்தாலே போதுங்கிறாரு கதிர். அது கொஞ்சம் கஷ்டம் தானே ராஜி சொல்ல. ஐயோ என்ன இவ இப்படி சொல்றான்ற மாதிரி அதிர்ச்சியா பாக்குறாரு கதிர். ராஜி கதிர் முகத்தை பார்த்துட்டு, ஜாலியா உனக்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுத்துட்டு நான் ஜாலியா போய்கிட்டே இருப்பேன், அப்புறம் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு ராஜி சொல்ல, கதிர் அதை நெஜம் நம்பி நொறுங்கி போறாரு. உன்னை எல்லாம் நான் கண்டுக்க கூட மாட்டேன், மறந்துருவேன் அப்படியே அப்படின்னு ராஜி சொல்ல, கதிர் கண்கள்ல வலியும் ஏக்கமா ராஜியை பாக்குறாரு. அவர் அப்படியே சோகமா உட்கார்ந்துருக்க, ஏய் என்ன ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டேங்கிறாங்க ராஜி. இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு கதிர் சொல்ல, ஏய் அப்படின்னு பக்கத்துல வந்து உட்கார்ற ராஜி அவரோட முகத்தை தன் பக்கமா திருப்பி, சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒண்ணு இல்ல அப்படிங்கிறாரு கதிர். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு ராஜி கேட்க, அழுகிய வந்துடுது கதிருக்கு. நிஜமாவே என்ன மறந்துடுவியா அப்படின்னு கேட்க, ஏய் கதிரு நான் விளையாட்டுக்கு சொன்னேன், அதை நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியா அப்படிங்கிறாங்க ராஜி. நீ சொன்னதை ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தேன், யோசிக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறாரு கதிர். உன்னை எப்படி நான் விட்டுட்டு போக முடியும், நீ தான் எனக்கு எல்லாமே, சும்மா ஃபன்னுக்கு பேசுறதெல்லாம் சீரியஸா எடுத்துக்குவியா அப்படின்னு ராஜி கேட்டாலும் கதிருக்கு ஏனோ சமாதானம் ஆகல. அவர் அப்படியே உட்கார்ந்துருக்க, இங்க பாரு, என்ன உனக்கு பிடிக்கும்னு சொல்றதுக்கு முன்னாடியே கதிர்னு சுத்திக்கிட்டு இருந்தவனா, இப்போ என்ன உனக்கு பிடிக்கும்னு நீ சொல்லிட்ட, எனக்காக என்ன வேணும்னாலும் பண்ற, என்ன அவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்க, உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன் சொல்லுங்கிறாங்க ராஜி. நான் ஐபிஎஸ் ஆனாலும் சரி, இல்ல அதை விட உயரத்துக்கு போனாலும் சரி, உன்னை விட்டு நான் எங்க போக போறேன், அது
அதுக்காக நீயும் ஒண்ணு சாதாரணமாலாம் இருக்க மாட்ட. நீயும் நீ செய்யற விஷயத்துல எல்லாம் பெரிய ஆளா வருவ. நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன். நீ தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற ராஜி இன்னும் கொஞ்சம் நெருங்கி உட்காந்து கதிரை தோல்ல சாச்சிக்கிறாங்க. கதிரும் வாகா அம்மா தோல்ல சாயிற மாதிரி சாஞ்சிக்கிறாரு. ரூம்ல இருக்க சரவணன் இப்படி இப்படின்னு பார்த்துட்டு போன் எடுத்து அடிக்கிறாரு. அஞ்சலியோட போன் ரிங் ஆகுது. வீட்டுல பெட்ல உட்காந்து புடவைய மடிச்சிட்டு இருக்க அஞ்சலி போன் எடுத்து பார்த்துட்டு ஹலோங்கிறாங்க. சரவணா அப்படிங்க. அஞ்சலி அப்படிங்கிறாரு அவரும். எப்படி இருக்க அப்படின்னு அஞ்சலி கேட்க நல்லா இருக்கேங்கிறாரு அவரு. நேத்து உன்னை கடையில நான் பார்த்துட்டு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் உன் போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அஞ்சலி சொல்ல, நானும் உனக்கு கால் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் அஞ்சலி, ஆனா முடியலங்கிறாரு சரவணன். சாப்பிட்டியான்னு கேக்குறாங்க அஞ்சலி. சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியான்றாரு. நானும் சாப்பிட்டேன் அப்படின்னு அஞ்சலி சொல்ல உம்முங்கிறாரு சரவணா. ரொம்ப நேரம் என்னால மண்டையை உடைக்க முடியல. உனக்கும் உன் ஒய்ஃபுக்கும் என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க அஞ்சலி. சரவணன் பெரிய தயக்கத்தோட நெத்திய தேய்ச்சிக்கிட்டு அதுங்கிறாரு. நம்ம பேசுறதால தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு அஞ்சலி கேட்க நீ ஏதோ சொல்ல வர்றாரு. ஏய் அப்படின்னா நாம இனிமே பேச வேண்டாம் சரவணா அப்படின்னு அஞ்சலி சொல்ல, சேச்சா அப்படிலாம் எதுவும் இல்லை அஞ்சலிங்கிறாரு அவரு. அப்புறம் என்னதான் பிரச்சனை அப்படின்னு அஞ்சலி கேட்க தயங்கிட்டே இருக்காரு சரவணன். ஏய் இங்க பாரு, என்ன நல்ல ஃப்ரெண்டா நினைச்சேன்னா என்கிட்ட சொல்லு, இல்லன்னா பரவாயில்ல, எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும் அதுதான் வேணுங்கிறாங்க அஞ்சலி. ஒரு பெருமூச்சு விடுற சரவணன், நான் சந்தோஷமா எல்லாம் இல்ல அஞ்சலி அப்படின்னு சொல்ல அதிர்ச்சி ஆகுறாங்க அஞ்சலி. சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தோணல. உன்கிட்ட என் ஒய்ஃப் அம்மா வீட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னேன்ல அப்படின்னு சரவணன் கேட்க அப்படின்னு தலையாடுறாங்க அஞ்சலி. அவளா போகல, நாங்க தான் அவளை அனுப்பி வச்சோங்கிறாரு சரவணன். அஞ்சலிக்கு அடுத்த அதிர்ச்சி, நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கேன் அஞ்சலி அப்படின்னு சரவணன் சொல்ல, எல்லாத்த விட இது பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அஞ்சலிக்கு. இடி மின்னல் வெட்ட உலகமே சுத்துற மாதிரி இருக்கு. கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சரவணன் சொல்ல அதிர்ச்சியில அப்படியே ஆன வாய திறந்துட்டு உறைஞ்சிடுறாங்க. அது நேத்து கூட நான் ஹியரிங்க்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, என்னடா இது என்னென்னமோ சொல்றேன்னு அதிர்ச்சியாவே உட்கார்ந்துருக்காங்க அஞ்சலி. என்ன சரவணா குண்டை தூக்கி போடுற? டைவர்ஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு அஞ்சலி கேட்க, கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு அஞ்சலி அவ ஒரு ஏமாத்துக்காரி. அவ மட்டும் இல்ல, அவ குடும்பமே ஒரு ஏமாத்துக்கார குடும்பம். அவளோட படிப்பு விஷயம், வயசு விஷயம்னு எல்லாத்துலயுமே பொய் சொல்லிதான் அவளை என் தலையில கட்டி இருக்காங்க அப்படின்னு சரவணன் சொல்லிக்கிட்டே போக, இங்க பயங்கர அதிர்ச்சியில அப்படியே அசைய கூட முடியாம உட்கார்ந்து இருக்காங்க அஞ்சலி. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அம்பட்டு பெரிய கொடுமையான விஷயம் அஞ்சலி அப்படிங்கிறாரு சரவணன். அடுத்து கோர்ட்ல சொன்ன, இந்த உலகமே தலைகீழா மாறினாலும் சரி என்னால இவ கூட இதுக்கப்புறம் வாழவே முடியாதுப்பா, இவகிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சரவணன் கடைசியா வீட்டுல சொன்னது வரல சொல்லி முடிக்கிறாரு. அஞ்சலி அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாங்க. அடுத்ததா இங்க பாருங்க, நடந்தது நடந்து போச்சு, எல்லா பிரச்சனையும் பேசி தீர்த்துக்கிடலாம். என் பொண்ணை உள்ளர கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு பாக்கியம் மிரட்ட, இல்லனான்னு கோமதி கேட்க, இல்லனாவா நீங்க ஒருத்தர் நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு பாக்கியம் சொன்னதையும் சொல்றாரு. அவரு நடந்ததெல்லாம் ஒவ்வொன்னா வரிசையா சொல்லிட்டு இருக்க அஞ்சலி தாங்க முடியாத அதிர்ச்சியில பதில் கூட சொல்ல முடியாம உட்கார்ந்து இருக்காங்க. இவ்வளோ நடந்து முடிஞ்சிருக்கு அஞ்சலி என் வாழ்க்கையில, ரொம்ப படுத்தி எடுத்துட்டா. அப்பாவை, அம்மாவை, தங்கச்சிய, ராஜிய எல்லாரையும் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டா அப்படின்னு சரவணன் சொல்ல, ஐயோ அப்படின்னு ஒத்த வார்த்தையில மொத்த அதிர்ச்சியையும் கொட்டுறாங்க அஞ்சலி. உனக்கு தெரியுமா அஞ்சலி, என் அப்பா அம்மாவை ஒரு நாள் ஃபுல்லா ஜெயில உட்கார வச்சுட்டா அப்படின்னு சரவணன் சொல்ல, தாங்க முடியாத அதிர்ச்சியில அண்ணன் கூட இமைக்காம உட்கார்ந்து இருக்காங்க அஞ்சலி. கொஞ்ச நேரம் கழிச்சு சுதாரிச்சுக்கிட்டு, ஏய் நீ சொல்றது எல்லாமே என்னமோ சினிமாவில் வர்ற மாதிரி இருக்கு, என்னால நம்பவே முடியல சரவணா, அதிர்ச்சியா இருக்குங்கிறாங்க அஞ்சலி. இவ்வளவு விஷயத்தையும் பண்ணிட்டு தான் அன்னைக்கு கடைக்கு வந்து அப்படி கெஞ்சினா என் கூட சேர்ந்து வாழணுமா? நீ சொல்லு அஞ்சலி, எப்படி என்ன அவ கூட சேர்ந்து வாழ சொல்ற? நான் எப்படி சேர்ந்து வாழ முடியும்னு கேக்குறாரு சரவணன். எனக்கு புரியுது உன் கஷ்டம் அப்படின்னு அஞ்சலி சொல்ல, அஞ்சலி எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடணும்னு தான் ஒரே எண்ணமா இருக்குது. என் குடும்பத்தை யோசிச்சுதான் நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சரவணன் சொல்ல பெருமூச்சு விடுற அஞ்சலி. உன் கதையெல்லாம் கேட்டா என் வாழ்க்கையே பரவாயில்லன்னு தோணுது சரவணா அப்படிங்கிற அஞ்சலி. சரி வீட்டுல என்ன சொல்றாங்கன்னு கேக்குறாங்க. இந்த தடவை எல்லாரும் என் பக்கம் தான் இருக்காங்க சரவணா, நீ என்ன முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு ஓகே தான். நாங்க அதே மாதிரி அன்னைக்கு நான் ஒரு முடிவை எடுத்தப்போ எல்லாரும் எனக்கு பக்க பலமா இருந்திருந்தாங்கன்னா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சரவணன் சொல்ல அஞ்சலி அமைதியா இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி விடு, இனிமே அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது அப்படிங்கிறாங்க அஞ்சலி.
சாரி சாரி அஞ்சலி, என்னோட கதையை சொல்லி நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேனுங்கிறாரு. ஸோ யார்கிட்டயாவது பேசினா தானே மனசுல இருக்க பாரம் கொஞ்சமாவது குறையும் அப்படின்னு அஞ்சலி சொல்ல, வீட்டுல யார்கிட்டையும் எதையும் சொல்ல முடியல அஞ்சலி. சொன்னா என்னை விட அதிகமா வருத்தப்படுறாங்க. எல்லா கவலையையும் மனசுலயே வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட மனசுல இருக்க விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு அஞ்சலி அப்படின்னு சரவணன் ஒரு நிம்மதியும் ரொம்ப வருத்தமா சொல்றாரு. இங்க பாரு, நீ எப்ப வேணாலும் எந்த நேரம் வேணாலும் என்கிட்ட கூப்பிட்டு பேசலாம். ஒரு ஃப்ரெண்டா நான் எப்பவும் உன் கூட இருப்பேன் அப்படின்னு அஞ்சலி சொல்லு. தேங்க்ஸ் அஞ்சலி, தேங்க்ஸ்ங்கிறாரு சரவணன். அட பாவத்தை, இவனுக்கு இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆக்கி பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சலி. அடுத்து என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.